இதற்கு ஏழைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தும்மத்துல் மிஸ்கீன், ஏழைகள் அந்த நேரத்தில் இந்த காலத்துல நோம்பு முடிச்சிட்டு பெண்ணால் கொண்டாடுகிற அந்த முஸ்லீம்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியா இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இறங்க கடமையாக்கிய ஒரு கடமை என்ன? இந்த சதகத்துல் ஃபித்ர். இந்த சதகத்துல் ஃபித்ரை நபி அவர்கள் கோதுமைமா, அடுத்ததாக ஈத்தம்பழம், அடுத்ததாக வேறு வேறு பொருட்கள் எல்லாம் நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல அவருடைய காலத்துல பொருட்கள் தான் கொடுத்தாங்க. அது உண்மை, அதை மாற்று கருத்து கிடையாது. பொருட்கள் தான் கொடுக்க வேண்டும் நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவங்க பொருளைத்தான் கொடுங்கன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லல. நபி அவங்க அந்த அதாவது எப்படி கொடுத்தா எப்படி வழங்கணும்னு சொன்னா, இன்றைக்கு அவர் பேச்சு சொல்லுவோமே, அவர் சொல்றாரு ஆட்டுக்கு ஆடத்தானே கொடுக்கணும், தர்மமா சக்காத்தா கொடுக்கணும்னா ஆட்டுக்கு ஆட்டத்தான் கொடுக்க சொன்னாங்க, அரிசிக்கு அரிசித்தான் கொடுக்கணும், இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. பொருளுக்கு பொருளை தான் கொடுத்தாங்க, அதனால பொருளை தான் கொடுக்கணும், காசை வாங்க போடா என்று சொல்லி நம்ம ஜமாத்து சொன்னதாக பேர் சொல்லிட்டு எஸ்எல்டி சொல்லி இருக்குது. 750 ரூபாய் வசூல் பண்ணணும் சொல்லியிருக்குது. இது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லியிருக்காரு. இப்ப அவன் என்ன வசூல் பண்ணாலும் வேற விஷயம் உருமே வருவோமா? மார்க்கத்திலே இப்படி ஒரு அனுமதி இல்லையான்னு கேட்டா இருக்குது என்ற ஒரு அனுமதி இருக்கு. என்னது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், நபிகளார் அவருடைய காலத்தில் இந்த பண்பாட்டு வழிமுறை என்னன்னா, பொருளுக்கு பொருள் தான் கொடுப்பாரு, பண்ட மாட்டு முறை. நம்ம தெரியுங்க, பழைய படிச்சுக்கிறேன். பண்ட அதாவது ஆதி காலத்து மனிதனுடைய வழக்கமான வியாபார முறை பண்ட மாட்டு முறை. அரிசை கொடுத்துட்டு கோதுமை வாங்குவான், கோதுமை கொடுத்து அரிசி வாங்குவான், ஈச்சம்பழத்தை கொடுத்துட்டு ஜெய்த்தூனை வாங்குவான். இதான் வேலை இல்லையா? இந்த பழக்கம் இந்த காலத்துல இருந்துச்சு. அந்த பழக்க மாற்றத்துக்கேற்ப நம்மளும் மாறிக்கலாம். இஸ்லாம் இடம்பொருள் ஆதிக்கேற்ப இந்த விஷயத்துல மாறும். எப்படி மாறும்ட்டா, அவங்க வேற ஒத்து போறாங்க. எப்படின்னு கேட்டா, ஜக்காத்து கடமை இல்லை, ஜக்காத்து அவர்கள் வசூலிக்கிற கடமை தானே. ஜக்காத்து வசூலிக்கிற கடமையை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு ஆளை ஊட்டிருக்குது, ஊட்ட கடைக்கெல்லாம் பார்த்து ஜக்காத்து கொடுக்க போறாரு. கடையை விற்கிறா, கடையே கொடுக்காங்க ஜக்காத்தா, காசு தானே கொடுக்காங்க. ரசூல்லா பொருளாதாரம் நம்ம வாங்கினாங்க, பொருளை வாங்க வேண்டியதானே. ரசூல்லா காசு வாங்க இல்ல, தங்கத்தை தான் வாங்கினாங்க, தங்கத்தை வாங்க வேண்டியதானே. அப்படி ஏன் வாங்கலவங்க? அவங்களும் அதுல ஒத்து போறாங்க. அதனுடைய பெருமதிக்கு ஏற்ப காசை வாங்கலாம், பொருளாதாரத்தை வாங்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த ஹதீஸ்ல பொருளாதாரத்தை வாங்குறவங்க அந்த ஹதீஸ்ல வேலைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏழைக்கு கோதுமை மாவு கொடுத்தா வேணுமா? அரிசி மட்டும் கொடுத்தா அரிசி மட்டுமா நம்ம சாப்பிடுற? அதோட சேர்த்து பருப்பு இருக்கணும், அதோட சேர்த்து என்ன இறைச்சிக்கணும். இதான் சாப்பாடு. இது மட்டுமா? அந்த சோழரை மட்டும் அவன்கிட்ட இல்லாம இருந்தா, இருந்து மற்ற வேற இல்லாம உடுப்பு இல்லாம இருந்தா அவன்கிட்ட வேற சாப்பாடு. வேலைகள் சிரிக்க வேண்டும். அந்த நாள அவங்களே வாங்கி நாம கொடுக்க போறோம் நினைக்கணும். அவங்கள்ட்ட பொருளை தான் கொடுக்க போறோம். நீங்க அது இல்ல, காசு வாங்குறது இருக்குதுன்னு மக்கள்கிட்ட காசை வாங்குறது இது போல என்ன குறையுங்க. ஏனண்டா ஜக்காத்து தான் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க? ஜக்காத்து பொருளை வசூலிட்டாங்க இல்லையா? வசூலிப்புல காசை தான் வாங்குறாங்க அவங்க இல்லையா? பாவமா ஒரு கடையில சாமான் பொருட்கெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு காட்டுக்காரங்க வச்சு இவருக்கு ஜக்காத்து கிழமை, காட்டுக்காரருக்கு இரும்பு ஆணி சாமான் கொடுக்காரு, பொருளை கொடுக்காரு. எதை கொடுக்காரு? காசு தான் கொடுக்காரு. அப்ப காசு கொடுக்கறது மார்க்கெட் தப்பு இல்லை, காசை கொடுக்கலாம். உதாரணம் ஒரு ஜக்காத்து ஒரு அழிக்காரு, ஒரு பொம்பளை காசு வேணும், ஐயா அந்த காசு வேணும், ஈதுல் குத்துரு காசா நாங்க 5000 ரூபா. அது வேலைகள் சந்தோஷமா இருக்கணும் என்றதுக்காண்டி கொடுக்குது. இது மார்க்கத்துல தப்பும் இல்லை, தவறும் இல்லை. அதன் சொல்ல போனா நம்ம சமுதாயம் வந்துகிட்டு வேறு சின்ன மாதிரி சின்ன மாதிரி காசு கொடுக்க இது நம்ம சமுதாயம் வந்து காசை கொண்டு கொடுக்கறது இல்லை. என்ன பண்றாங்க? காசை வசூலிச்சு பொருளை வாங்கி யாருக்கு எவ்வளவு பொருள் தேவையோ பார்த்து கொடுக்காங்க. அப்போ காசு வாங்குற தப்பும் இல்லை, பொருளா கொடுத்தாலும் அதுல பிரயோஜனம் வைக்குது. ரெண்டு நடக்குது ஜமாத்துல. இவன் வந்து எப்படி எஸ்எல்டில காசை வாங்கி அடிச்சுட்டு போற மாதிரி ஹஜ்ஜில் அடிச்சுட்டு போற வழங்க இல்லையா? நமக்கு வழங்க இல்லையா? இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்துக்கு யார் விஷயம் இல்லையா? அப்ப எஸ்எல்டிக்கு என்னவோ அடிச்சுட்டு போற மாதிரியும் காசை புரிஞ்சு எடுக்க மாதிரியும் அப்படி கலைக்கிறதெல்லாம் கூடாது. இது ஆரோக்கியம் இல்லை. சமுதாய மக்கள் புரிஞ்சு வரணும். ஒன்று ஜக்காத்துல் ஃபித்ராக காசும் கொடுக்கலாம், உடுப்பும் கொடுக்கலாம். அவனுக்கு ஏழை சிரிக்க வேண்டும். அதுக்கு எதுவும் கொடுக்கலாம். நம்ம
அதுல மார்க்கத்துல எந்த தடங்கும் இல்ல. நபி அவர்கள் சொல்லி இருக்காங்க, அர்த்தம் வழிகாட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? அடுத்து அப்படித்தான் வருகிறது. நபி அவர்கள் கொடுப்பாங்க, பொருள் கொடுத்தாங்க. அந்த காலத்துல பொருள் தந்த மாட்டேங்குது. இந்த காலத்துல காசு புழக்கம் இருக்குது, காசை வாங்கி நம்ம கொடுக்கலாம். இது நபி அவருடைய அபூதாபத்தில் வரக்கூடிய செய்தி. இதை நம்ம பின்பற்றி என்ன செய்யணும்? காசை கடமை இது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியாக வைத்திருக்காங்க. இந்த அரிசி ஒத்து 2 வருஷத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, உஸ்மாவை கொண்டு கொடுத்து வர்றது. இந்த வேலை நம்ம சுற்றுலா காட்டு தயார வழிமுறை. இது நம்ம என்ன செய்யப்படா செய்யப்படாது. கூட்டா செய்வது கூட்டா செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சம்பவத்தை பாருங்களேன். அபூ ஹுரைரா ஆயத்து குறிக்கிற சம்பவம் நமக்கு தெரியுங்க. ஆயத்து குறிச்சிட பரிகாரம் உண்டு. இரவே நீங்க ஓதி படிச்சா ஒரு மலைக்கு பொறுப்பாக இருப்பார் என்று ஹதீஸில் படிச்சுமா. இதுக்கு ஒரு மலைக்கு ஒரு நபி ஒரு சஹாபி பொறுப்பா இருக்காரு. ஒரு என்னண்டா அந்த சஹாபி எப்படி இருந்துச்சுன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஈதுல் ஃபித்ருக்கான ஜக்காத் பொருள் இல்லையா, அதுக்கு பொறுப்பா இருக்காங்க. அப்ப பொறுப்பா இருக்க இந்த பொருளை வந்துட்டு பாதுகாவலா அபூ ஹுரைரா வச்சாங்க. அரே அபூ ஹுரைரா எல்லாம் போட்டு வைக்காங்க. ஒரு கள்ள வாரான், அதை புடிச்சு வச்சோடனே அவன் கள்ள சொல்லலாம், என்ன நான் குடும்பக்காரன் புள்ள ஊட்டிக்காரன் என்ன விட்டுருன்னு சொல்லாங்க. அப்படி அடிச்சு இது திருமணம் வரக்கூடிய செய்தி. அப்ப என்ன பண்றான் ரசூலா அபூ ஹுரைரா விட்டுறாங்க, இப்போ வரப்போன் 2வது வாரம் புடிச்சு வச்சுட்டான். 3 அவ விட்டுறாங்க. திரும்பி 3வது வாரம் வந்தோடனே அவன் சொல்றான், இதுக்கு போற இன்னாரும் வரப்போறான், சின்ன உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாரன், அதை நீ சின்ன கேட்டுட்டான். அதுக்கு மார்க்கெட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆவல் உள்ளாது. இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு, நான் உனக்கு ஆயத்து குறிச்சி படித்தாரன். இந்த ஆயத்து குறிச்சியை இரவில் நீ ஓடும் போது இரவையில வளமை ஓடிட்டு சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு மலைக்கு பொறுப்பாக இருப்பார், விடியும் வரை அவர் பாவிடாவடா இருப்பார் என்று அரிசி இருக்குது. இப்ப என்ன என்ன நடக்கிறோம்? ஒரு கூட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் பொருளை வசூலிச்சாங்க. வசூலிச்சு எடுத்து அதை வந்துட்டு கொடுப்பதற்கு ஒரு வாரம் பொறுப்பாக வச்சாங்க. அது 27ஆம் நாளாக கொடுப்பதும் இல்லை. நம்ம நோம்புக்கு முதல் எப்ப நோம்பு எப்ப ஆரம்பிக்கிறோம் அப்ப இருந்து கொடுக்கலாம். சில சஹாபாக்கள் அவங்க சொன்னாங்க, நான் சில சஹாபாக்கள் ஜக்காத்து பொருட்களை என்ன செய்வாங்க, சதகத்துல் ஃபித்ருடைய அந்த தர்மத்தை என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய ஆரம்ப காலத்திலேயே சில இறுதி 10க்கு சில முந்தைய காலத்திலேயே கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது வந்துட்டு புகாரில் வர செய்தி. அவ கொடுக்க ஆரம்பிச்சா எப்படி அந்த நோம்பு பெருநாளுக்கு முன்னுதான் கொடுக்கணும்னு வச்சுக்க. அப்படியா? அப்படி இல்லை, கூட்டா கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா நவையாவது சொன்னாங்க, காஞ்சது புழு பிடிச்ச ஈச்ச மரங்களை கொண்டு வருவான். இப்படி சொல்லிடுவாங்க, காஞ்ச புழு பிடிச்ச ஈச்ச மரங்களை கொண்டு வருவான். இதை நெஞ்சாத வாங்கிறாத, ஏன்னா கூட்டா சேர்த்து தான் கொடுக்கணும் என்று நவையாவது என்ன சொன்னாங்க, வசூலிச்சாங்க. அதுல காஞ்ச புழு பிடிச்ச ஈச்ச மரம் கொண்டாங்க, தூக்கி எறிஞ்சிரு என்று சொன்னாங்க. அது தர்மமாகாது, சதகத்துல் ஃபித்ராக ஆகாதுன்னாங்க. கூட்டா கூக்கிறது நவையாவது வலியுறுத்திருக்காங்க. கூட்டா வந்து சொல்ல போனா கூட்டா கொடுக்கறதுலாம் ஏழைகளுக்கு போய் சேரும் இல்லையா? கூட்டா கொடுக்கறதால என்ன செய்யும், ஏழைகளுக்கு தான் நன்மை இருக்குது. இதால வந்துட்டு அடிச்சுட்டு போற ஜமாத்து நம்ம ஜமாத்து. நீங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய வசூல்ல நீங்க பார்க்க நம்ம ஜமாத்துடைய ஒழுக்கத்தையும் அந்த பணத்தில் அவர்கள் கையாளுகின்ற விதத்தையும் ஒருவர் ஒரு காசு அடித்தாலும் கூட ஜமாத்துல இருக்க மாட்டார், ஜமாத்துல தூக்கப்பட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு ஜமாத்து இது, சரியா? காசு அடிச்சு போற ஜமாத்து இல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். இதற்காக தான் கூடி நிற்கிறோம், இதுக்கு தான் வசூல் பண்றோம். நபி அவங்களுடைய காசு வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குது. கூட்டா செஞ்சிருக்காங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குது. கூட்டு இல்லைன்னு சொல்றார்கள், நாம் என்ன செய்யணும் தெரியுமா, ஆதாரம் காட்டணும். தனியாக நபி அவங்க கொடுத்தாங்கன்றதுக்கு எந்த வரிசையும் இல்லை. வெஞ்சி மிச்சு போல இன்னும் சொல்ல போனா இந்த நம்மளோட உந்தத்து சாலைக்கு இருக்கிறாரு, இது அறிஞர்கள் 2 பேர் வச்சுக்கிட்டு பேசுறா. உந்தத்து சாலை யானது தாலிமீன் இந்த கிதாபு கேட்டுக்கும். இதுல நாகம் கொண்டாட்டும் பாவம் மதுரபு கிதாபுகளாக இருக்கின்ற உந்தத்து சாலை, பத்து கரீபு, யானது தாலிமீன், ரிகோஷன்னா இதுல நாகம் கொண்டாடு தனியா கொடுத்ததுக்கு அந்த அறிஞர்கள் வழங்கிய வழக்கத்தை இந்த மக்கள் வழங்கல. ரைட்டா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கூட்டா கொடுக்கணும். இதை நம்ம நினைச்சாங்க, நம்ம இதெல்லாம் வந்துட்டு தெளிவா படிச்ச விஷயம், தெளிவா தெரிஞ்ச விஷயம். இதை வந்து குழப்பத்துக்கு வழியே இல்லை. இவ்வளவு சொல்றவங்களே பேசுற ஆட்களுக்கு இந்த செய்தி தெரியும், இந்த செய்தி நன்றா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு போய் வைக்காங்க. தெரிந்து கொண்டு போயிருப்பவர்களுடைய நிலை என்னன்னு நமக்கு நம்ம படிச்சிருக்கோம். இதை தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா தெரிஞ்சு கொண்டு போயிருப்பவர்களுக்கு நிலை மறுபடியும் என்ன தெரியுமா, பயிர் அடிக்குதானே, பயிர் அப்படி வெடிச்சிடணும், நிறைய ஊக்க விட்டுணும்.
வெடிச்சு அந்த குடலை செக்கு மாடு மாதிரி இழுத்து செல்வார். நரகவாதிகள் வெறும் பின்னால் செல்வார்களாம். சென்று என்னப்பா உங்களுக்கு இந்த நிலை கேட்பாங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்களா, நாங்க சொன்னோம் ஆனா செய்யல, நாங்க சொன்னோம் ஆனா செய்யல, நாங்க படிச்சிருந்தோம் நாங்கள் அமல் செய்யவில்லை, இப்படி சொல்லுவார்களாம். இந்த கேவலமான நிலைக்கு நாம் சொல்லப்படாது. நம்ம படிச்சிருக்கிறோம். அபூதாவுதில் இருக்கிற செய்தி, திருமதியில் வருகிற செய்தி, முஸ்லிமில் வருகிற செய்தி என்ன கூட்டாக நபி அவர்கள் கொடுத்த செய்தி. அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது. நபி அவங்க செஞ்சிருக்காங்க. மிஞ்சு போன அவங்க வச்சுக்கிற மதுரை கிதாபுகள் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது. நாம் இதை பின்பற்றி நல்பாக்கியம் பெறுகின்ற நல்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவார்.